தஞ்சை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விடுபட்ட மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை 70% பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இன்றைய தினம் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் 120 முகாம்கள் நடைபெற இருக்கிறது. நகர பகுதிகளில் 45 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 25 முகாம்களும், அதேபோல் ஒரு நாள் ஒன்றுக்கு 6 முகாம்கள் என்ற வீதம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று தொடங்கிய இந்த முகாம்களில் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு முகாம்களிலும் அதிகப்படியான பெண்கள் விடுபட்ட மகளிர் உரிமை தொகையை மீண்டும் பெறுவதற்கான விண்ணப்பத்தை வழங்கி வருகின்றனர். தற்போது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் தஞ்சை மாவட்டத்தில் எத்தனை நபர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரம் குறித்து நம்மிடையே தெரிவிப்பதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டம் ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய கோரிக்கைகளை, குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் சிதம்பரத்தில் துவக்கி வைத்தார்கள். தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு 6 இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர், நான் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரோடு மானம்பாடி என்ற ஊரில் துவக்கி வைத்தோம். அதேபோல் நம்முடைய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்தந்த தொகுதியினுடைய மக்கள் பிரதிகள் அந்தந்த முகாமில் கலந்து கொண்டு இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சி, அதாவது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் 13 துறையை சார்ந்த அதிகாரிகள் 43 வகையான சேவைகள், பட்டா பெயர் மாற்றம், கடன் வேண்டும், தாட்கோ கடன், மாற்றுத்திறனாளிகளுக்குரிய உதவித்தொகை, இப்படி உள்ளிட்ட சேவைகளையும் ஊரக பகுதி, ஊராட்சி பகுதிகளில் 15 துறையை சார்ந்த 46 வகை சேவைகள் செய்வதற்கான முயற்சியை முதலமைச்சர் இன்றைக்கு எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இருக்கிறதில் அதிகமான பெண்கள், குறிப்பாக இன்றைக்கு நான் துவங்கிய பகுதிகளில் 1400 பேருக்கு மேலாக பதிவாகி இருக்கிறது. இதுவரை இனியும் பதிவாகி கொண்டிருக்கிறது. வந்திருந்த கூட்டங்களில் 170% பெண்கள் என்பதுதான் ஒரு மற்றற்ற மனமகிழ்ச்சியை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. எந்த நோக்கத்தில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை துவக்கினாரோ அந்த நோக்கத்தை முதல் நாளிலேயே 100க்கு 100 அந்த நோக்கத்தினுடைய வெற்றி தமிழகத்தில் அடைந்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கலைஞர் உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு தரக்கூடிய அந்த உதவித்தொகை திட்டத்தில் விட்டு போனவர்களுக்கு வழங்கப்படும் என்ற திட்டத்தை சட்டமன்றத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அறிவித்தார்கள். தகுதியுடைய எல்லோருக்கும் முறையாக வழங்கப்படும் என்ற கோரிக்கையை சொன்னார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு முகாமிலும் 4 கவுண்டர்கள் அந்த 1000 ரூபாய் திட்டம் வழங்குவதற்கென்றே போடப்பட்டு அவர்களெல்லாம் இன்றைக்கு மனுக்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதில் நிறைய விதிமுறைகளும் சிறப்பு சலுகைகள் வழங்கியிருக்கிறார். கடந்த முறை கார் மற்றும் டிராக்டர் உள்ளவர்களுக்கு இந்த உதவித்தொகை இல்லாத நிலை இருந்தது. இப்பொழுது அவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்ற நிலையில் மக்கள் அதிகமாக கூடுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி தொகை பெற்றிருந்தால் அந்த 1000 ரூபாய் திட்டத்தில் அவர்கள் பயனடைய மாட்டார்கள் என்ற நிலை இருந்தது. அதையும் சற்று நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை பெற்றாலும் தகுதியுடைய குடும்பத் தலைவர் ஒருவர் இருப்பாரேயானால் அவருக்கு அரசின் உதவி தேவை என்றால் அவரும் விண்ணப்பிக்கலாம் என்ற கருத்து வந்ததற்கு பிறகு வந்திருக்கிற மனுக்களில் பெரும்பாலான மனுக்கள் அந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்குகிற திட்டத்தை நம்பி வருகிறது. இது ஏழை மக்களை வாழ வைக்கிற ஒரு அரிய திட்டம் என்ற நோக்கத்தில் மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள், வரவேற்கிறார்கள். அந்த வகையில் ஒரு அரசின் பயணம் 4 ஆண்டுகள் முடிகிற தருணத்தில் மக்கள் விழாவாக கொண்டாடுகிற ஒரு பெரும் திருவிழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.